லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி எவ்வளவோ வீடியோக்கள் பார்த்திருப்பீங்க. 555 மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிருப்பீங்க. காலையில எழுந்திரிச்ச உடனே அஃபர்மேஷன் சொல்லியிருப்பீங்க. ஆனா மனசுக்குள்ள ஒரு சின்ன குரல் இதெல்லாம் உனக்கு நடக்குதான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. நம்ம வாழ்க்கையில மேனிஃபெஸ்டேஷன் நடக்காம இருக்கிறதுக்கு பிரபஞ்சம் காரணம் இல்ல, நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம ஒளிச்சு வச்சிருக்கிற ஒரு நிழல் தான். இன்னைக்கு வீடியோல இந்த ஷேடோ ஒர்க் மூலமா அந்த நிழலை எப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வருது, உங்க மேனிஃபெஸ்டேஷன் வேகத்தை எப்படி 10 மடங்கு அதிகமாக்குறது அப்படின்றத தெளிவா பார்க்க போறோம். நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஷேடோ ஒர்க் மெத்தடை நீங்க ட்ரை பண்ண போறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேடோ ஒர்க் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல ஷேடோ செல்ஃப்னா என்னன்னு புரிஞ்சுப்போம். உளவியல் நிபுணர் கார்ல் ஜங் என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாருமே ஒரு சமூகத்துல வாழ்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற சில குணங்களை வேணான்னு ஒதுக்கி வைப்போம். சின்ன வயசுல நீங்க கோவப்பட்டப்ப உங்க அம்மா அப்பா கோவப்படுறது தப்புன்னு சொல்லியிருக்கலாம். அப்போ உங்க மனசுல கோபம் கெட்ட விஷயம்னு அதை ஒரு இருட்டு அறைக்குள்ள தள்ளிடும். உங்க திறமையை காட்டும் போது யாராவது கிண்டல் பண்ணியிருந்தா நம்ம வெளியே தெரியவே கூடாது அப்படின்ற பயம் உங்க நிழலா மாறிடும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு பெரிய கார் வாங்கணும்னு மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. ஆனா உங்க நிழல் மனசுல இவ்வளோ பெரிய கார் வச்சிருந்தா மெயின்டெனன்ஸ் பண்ண காசு இருக்குமா அப்படின்றது பயமா இருக்கும். இதுதான் உங்களை தடுக்குது. இதுதான் உங்களோட ஷேடோவா உங்க மனசுக்குள்ளார இருக்குது. ஏன் ஷேடோ ஒர்க் இல்லாம மேனிஃபெஸ்டேஷன் கஷ்டம்? மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகள் கிடையாது, அது வைப்ரேஷன், அதிர்வு. இதை நம்ம சேனல்ல எல்லா வீடியோலயுமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க மேலோட்டமா நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நிழல், அதாவது ஷேடோ, இல்ல நீ கவலையா தான் இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அங்க ஒரு எனர்ஜி பிளாக் உருவாகும். பிரபஞ்சம் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத கேட்காது, நீங்க என்னவா இருக்கீங்க, வாட் யூ ஃபீல், அதை தான் கவனிக்கும். ஷேடோ ஒர்க் பண்ணும்போது அந்த தடைகளை நீங்க ரிலீஸ் பண்றீங்க. ஒரு பைப்ல இருக்கிற அடப்பை நீக்கி அந்த தண்ணி எவ்வளோ வேகமா வருமோ அதை போல உங்களோட எனர்ஜி பிளாக்ஸ் எல்லாம் நீங்க நீக்கினா உங்களுடைய ஆசைகளை இந்த பிரபஞ்சம் ரொம்ப வேகமா நிறைவேற்றி தரும். நீங்க நான் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும்னு அஃபர்மேஷன் சொல்றீங்கன்னு வச்சுப்போம். ஆனா உங்க ஆள் மனசுல, அதாவது சப்கான்சியஸ் மைண்ட்ல பணம் வந்தா நிம்மதியெல்லாம் போயிடும், இல்லைனா நான் அவ்வளோ பணம்லாம் சம்பாதிக்க தகுதியானவனே இல்லை அப்படின்னு ஒரு சின்ன பயம் ஒளிஞ்சிட்டு இருக்கும். இந்த பயம் உங்களோட வைப்ரேஷனை குறைச்சிக்கிட்டே இருக்கும். அதை தான் நம்ம வைப்ரேஷன் பிளாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். உங்க மேலேயே உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை நீங்க உடைக்காம நீங்க எதை கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் அதை தரத்துக்கு தயங்கும். இதை தான் நம்ம லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸை நீங்க ஷேடோ ஒர்க் பண்ணும்போது ஈஸியா அதுல இருந்து வெளியில வரலாம். ஷேடோ ஒர்க்குக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்கள், அதாவது சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி என்னன்னா, நம்ம ஆள் மனசுல 95% விஷயங்கள் நமக்கு தெரியாமலேயே நடக்குது. சின்ன வயசுல நமக்கு ஏற்பட்ட அவமானங்கள், நிராகரிப்புகள், அதாவது ரிஜெக்ஷன்ஸ், நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு யாராவது சொன்ன வார்த்தைகள், இது எல்லாமே மறைஞ்சு போகாது. அது ஒரு நிழலா நம்ம கூடவே வரும். இதை நம்ம ப்ரொஜெக்ஷன், அதாவது பிரதிபலிப்பா நம்ம வெளிப்படுத்துவோம். உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அது அவங்க மேல இருக்கிற தப்பு இல்ல, உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் அவங்க கிட்ட நீங்க பாக்குறீங்க. உதாரணத்துக்கு மத்தவங்க ஆடம்பரமா செலவு பண்றத பார்த்து உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா உங்க ஆள் மனசுல நம்மால அப்படி பண்ண முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் ஒளிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். நீங்க ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. ஆனா உங்களுக்கு கிடைக்கிறவங்க எல்லாமே உங்களை ஏமாத்துறவங்களாவே இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன வயசுல ஏதோ ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப்பை பத்தி தப்பா உங்க ஆள் மனசுல போய் பதிஞ்சிருக்கு. அது ஒரு பயமா மாறி இருக்கு. உங்களுக்கு அந்த பயம் உங்ககிட்ட இருந்து போகிற வரைக்கும் நீங்க இந்த மாதிரி ஆட்களையே தான் ஈர்த்துட்டு இருப்பீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த மாதிரி ஆட்களே தான், தப்பான ஆட்களே தான் ஈர்த்து கொடுத்துட்டு இருக்கோம். இதை நீங்க ஈஸியா ஷேடோ ஒர்க் பண்ணி வெளியில வரலாம். இந்த ஷேடோ ஒர்க்கை இப்ப நம்ம ஒரு 7 நாளுக்கான ஒரு பயிற்சியா நம்ம பண்ண போறோம். இது டீடைல்டு கைடா இருக்கும். இதை உங்க லைஃப்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய ஷேடோவை நீங்க ரொம்ப சீக்கிரமா ஓவர் கம் பண்ணி உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் ரொம்ப அதிகமாகிறத நீங்க உணரலாம். Day 1 and 2 கண்ணாடியில் தெரியும் நிழல், அதாவது மிரர் எஃபெக்ட் மாதிரி. நம்ம மற்றவங்க கிட்ட எதை வெறுக்கிறோமோ அது நம்ம கிட்டயே நாம ஒளிச்சு வச்சிருக்கிற ஒரு குணமா இருக்கும். இன்னைக்கு உங்களை யாராவது எரிச்சல் படுத்தினா அவங்க கிட்ட இருக்கிற எந்த குணம் உங்களை பாதிக்குது அப்படின்னு நோட் பண்ணுங்க. உங்க ஆபீஸ்ல ஒருத்தர் ரொம்ப பில்டப் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பிடிக்கல. ஏன்? ஆழமா யோசிச்சா நாம ஏன் நம்ம திறமைய இவ்வளோ தன்னம்பிக்கையோட வெளிக்காட்டாம இருக்கிறோம் அப்படிங்கிற உங்க ஏக்கம் தான் கோபமா வெளிப்படுது. அவர் பண்றது எனக்கு பிடிக்கல, ஆனா என் திறமையை வெளிப்படுத்த எனக்கும் ஆசையா இருக்கு அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு மத்தவங்க கிட்ட என்ன மாதிரி விஷயங்கள் பிடிக்கல, எந்த மாதிரி விஷயம்
விஷயங்கள் உங்களை கோவப்படுத்துது அப்படின்றத ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. டே 3 and 4 என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னர் சைல்ட் ஹீலிங், அதாவது உங்க ஆள் மனசுல இருக்கிற அந்த குழந்தைய குணப்படுத்த போறோம். நம்ம நிழல் அதாவது ஷேடோ ஒர்க் அப்படின்றது பெரும்பாலும் அந்த 5 வயசுல இருந்து 12 வயசுக்குள்ளதான் உருவாகும். ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து கண்ணை முடிக்கோங்க. சின்ன வயசுல நீங்க அழுதுட்டு இருந்த இல்லாட்டி அவமானப்பட்ட ஒரு தருணத்தை நினைச்சு பாருங்க. உதாரணத்துக்கு ஸ்கூல்ல நீங்க தப்பா பதில் சொன்னப்ப எல்லாரும் சிரிச்சிருக்கலாம். அந்த நிமிஷமே நீங்க இனிமேல் நான் பேசவே கூடாது, இந்த மாதிரி நான் பேசினா இல்லாட்டி தப்பா ஏதாவது சொன்னா மத்தவங்க என்ன பார்த்து சிரிப்பாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க வந்திருக்கலாம். அதுதான் இப்போ உங்க பிசினஸ் இல்லாட்டி வேலையில உங்களை மேல வரவிடாம தடுக்கலாம். இந்த சின்ன வயசு உங்ககிட்ட இருக்கிற மனசுல போய் பேசுங்க. அன்னைக்கு அவங்க சிரிச்சதை அவங்களோட அறியாம உங்ககிட்ட இருக்கு, திறமை நிறையவே இருக்கு, நான் உன்னை நம்புறேன், இந்த மாதிரி மத்தவங்க சிரிச்சாங்க அப்படின்றதுக்காக உன்னுடைய திறமைய நீ விட்டு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லுங்க. அந்த பயத்தை உங்க மனசை விட்டு ரிலீஸ் பண்ணுங்க. 5வது நாள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஷேடோ ஜர்னலிங், அதாவது மனசுல இருக்கிற குப்பைகளை பேப்பருக்கு மாத்துறது. ஒரு பேப்பர் எடுத்து தயங்காம இந்த 3 கேள்விகளுக்கு ரொம்ப ஹானஸ்டா பதில் எழுதுங்க. என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச வெற்றிகளை விட தோல்விகளை நான் ஏன் அதிகமா நம்புறேன்? மத்தவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்றதுக்கு நான் ஏன் இவ்வளோ பயப்படுறேன்? பணம் காதல் கிடைச்சா என் நிம்மதி போயிடும் அப்படின்னு நான் ஏன் நினைக்கிறேன்? உதாரணத்துக்கு நான் அழகா இல்லை, அதனாலதான் எனக்கு நல்ல லைஃப் அமைய மாட்டேங்குது, நல்ல வரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நம்பலாம். ஆனா உண்மை என்னன்னா உங்க மேல உங்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை தான் ரொம்ப தடையாவே இருக்கு. அதை பேப்பர்ல நீங்க எழுதும் போது அந்த தடையை நீங்க உடைக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க ஆரம்பிக்கிறீங்க. டே 6, அதாவது ராடிக்கல் அக்செப்டன்ஸ், எதிர்மறை எண்ணங்களை ஏற்றுக்கொள்வது. நான் பாசிட்டிவா மட்டும் தான் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்காம உங்ககிட்ட இருக்கிற குறைகளையும் ஏத்துக்கிறது தான் நல்லது. உங்ககிட்ட இருக்கிற 3 கெட்ட குணங்களை ஒரு லிஸ்ட் போடுங்க. உதாரணத்துக்கு பொறாமை, சோம்பேறித்தனம், பயம், இது மாதிரி எதுவா வேணா இருக்கலாம். ஆமா, எனக்கு என் ஃப்ரெண்டு வாங்கின புது காரு பார்த்தப்போ ஒரு சின்ன பொறாமை இருந்தது, உண்மைதான். நான் மனுஷன் தானே, இது இயல்பு தானேன்னு ஏத்துக்கோங்க. நீங்க எப்போ ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறீங்களோ அப்பதான் அது உங்களை விட்டு போகும். அதை எதிர்க்க அது இன்னும் அதிகமாகும். அதனால உங்களுடைய அக்செப்டன்ஸ்க்கு நீங்க வாங்க. டே 7, தி ரிலீஸ் ரிச்சுவல், அதாவது விடுவித்தல் மற்றும் புதிய தொடக்கம். பழைய பாரத்தை இறக்கி வைக்கிறது தான் இந்த 7வது நாள்ல நீங்க பண்ண போறது. கடந்த 6 நாளா நீங்க கண்டுபிடிச்ச உங்க நிழல் குணங்கள், பயங்கள் எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல எழுதுங்க. எனக்கு பணம் மேல இருக்கிற பயம், என் கடந்த கால கசப்பான நினைவுகள் எல்லாத்தையுமே நான் இன்னைக்கு ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இப்படி கூட நீங்க எழுதிக்கலாம். அந்த பேப்பரை பாதுகாப்பான முறையில எரிச்சிடுங்க. அது எரியும் போது உங்க மனசுல இருந்த பாரம் எரியறதா உணருங்க. இப்போ ஒரு அஃபர்மேஷன் சொல்லுங்க. நான் இப்போ சுத்தமா இருக்கேன், பிரபஞ்சம் கொடுக்குற எல்லாத்தையுமே நான் ஏத்துக்க ரொம்ப தயாரா இருக்கேன் அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு வைப்ரேஷனை வெளிப்படுத்துற மாதிரி சொல்ல முயற்சி பண்ணுங்க. இந்த 7 ஸ்டெப்பையுமே கரெக்டா 7 நாளைக்கு உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதை நீங்க மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாகுறது நீங்க பார்க்கலாம். சரி, இப்போ நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அதிகமாகுமா, எப்படி நீங்க ஃபாஸ்ட் ஆகும்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க இந்த ஷேடோ ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச உடனே உங்க மனசுல ஒரு அமைதி வரும். இப்போ நீங்க ஒரு அஃபர்மேஷன் சொல்லும் போது அதுல ஒரு அத்தாரிட்டி, அதாவது அதிகாரம் இருக்கும். உங்க ஆள் மனசு உங்களை நம்ப ஆரம்பிக்கும். தேவையில்லாத குப்பைகள், அதாவது கில்ட், ஷேம், ஃபியர் எல்லாம் வெளியே போனதுனால புதுசா நீங்க கேட்கிற விஷயங்கள் தங்குறதுக்கு உங்க மனசுல இடம் கிடைக்கும். இதுதான் மேக்னெட்டிக் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தா நீங்க ஒரு ஹை வைப்ரேஷன் மனிதரா மாறிடுவீங்க. அப்ப மேனிஃபெஸ்டேஷன் தானா நடக்கும். நீங்க தேடி ஓட வேண்டியதில்லை. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ஈர்த்து கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கும். ஷேடோ ஒர்க் பண்றது கஷ்டமான விஷயம்தான், ஆனா அதுதான் அழகான விஷயம். உங்க இருட்டை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சாதான் உங்க வெளிச்சம் முழுமையா தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இருந்திருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம சொன்ன இந்த 7 நாள் ப்ராசஸை நீங்க ஃபாலோ பண்றதுக்கு டே 1, டே 2, டே 3 அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் கூட பண்ணிட்டு வரலாம். ஸோ இது மற்றவங்களுக்கும் ஒரு ஊக்கமா இருக்கும், அவங்களும் இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்றதுக்கு. உங்களுக்கு நடந்த மாற்றங்களை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுவரை டாடா, பை பை, டேக் கேர் அண்ட் பி ஹாப்பி மக்களே.